கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையானது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற போது சாலமோனுக்கு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். ஆண்டவர் தன்னுடைய சாலமோனுடைய தகப்பனான தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை சாலமோன், அதாவது தன்னுடைய மகனான சாலமோன் காலங்களில் அந்த ஆலயமானது கட்டி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. இந்த வார்த்தை என்பது ஒரு நல்ல நடுவிலே வாசம் பண்ணி ஆண்டவர் நம்மிடையே வாழ்கின்ற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மிடையே இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார். நாம் போகையில வருகையில, நம்முடைய வீட்டில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய உள்ளத்தில் அவர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிற போது இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. 2வது காரியம், என் ஜனமாகிய இஸ்ரவேலை, என் ஜனமாகிய இஸ்ரவேலை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் போது சொந்தம் செய்கிற நம்முடைய ஆண்டவர், சொந்த ஜனம் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற ஆண்டவர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை அப்படின்றார். 3வது காரியம், கைவிடாதிருப்பேன் என்றார். நம்பிக்கை தருகிற ஆண்டவர், நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தந்து கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நம்மை உயிருள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் பாருங்க, நம்மோடு கூட வாழ்ந்து சொந்தம் பாராட்டி அப்படியாக நம்பிக்கை தருகிற ஆண்டவர் அந்த 3 காரியங்களையும் சாலமோனுக்கு கொடுத்து அந்த கர்த்தருடைய ஆலயத்தை முழுமையாய் கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருந்தார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட நம்மிடையே வாழ்வதற்கும் சொந்தம் பாராட்டுகிற ஒரு உறவையும் நம்பிக்கை தருகிற ஒரு வாழ்வையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த மாதத்திலையும் இப்படிப்பட்ட வார்த்தைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். God bless you. Amen.